அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் இந்துக்கள் வீதியில் இறங்கி தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தில் இந்துக்களின் மக்கள் தொகையானது 8% மட்டுமே உள்ளது. அதாவது வங்கதேசத்தில் மைனாரிட்டிகள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் என்று பல மதங்கள் அங்கீகரிக்கின்றன. குறிப்பாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு வங்கதேசத்தை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். ஆனால் போராட்டமானது தற்பொழுது அங்கு பங்களாதேஷில் வசித்து வரும் மைனாரிட்டி இந்துக்களின் வீடுகளின் மீதும் அவள் கடைகள், வணிக வளாகங்கள் மற்றும் கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமில்லாமல் இந்துக்களின் வீடுகளில் புகுந்து தாக்குதல், அங்குள்ள பொருட்களை அள்ளிச் செல்லுதல் போன்ற பல்வேறு செய்திகள் வெளியே வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக வங்கதேசத்தில் மிக பிரபல கிராமிய பாதகரின் வீடானது தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அங்கிருந்து அவர் குடும்பத்துடன் தப்பிச் சென்றுள்ளதாகவும், மேலும் வங்கதேச பிரபலமான இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாந்தூர் தாக்கப்பட்டுள்ளது என்று பல செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 52 மாவட்டங்களில் 205 தாக்கல் சம்பவம் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. அதில் இஸ்கான் கோயில், காளி கோயில், நவக்கிரக கோயில் மீது தாக்குதல்கள் மற்றும் தீ வைப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன. எனவே இந்துக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அங்கு உள்ள மைனாரிட்டி இந்துக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தில் சிறுபான்மைக்கான ஒரு அமைப்பு உள்ளது. அந்த அமைப்பு இந்து, கிறிஸ்தவ, புத்த ஒற்றுமை கூட்டமைப்பு என்ற அமைப்பானது வங்கதேசத்தில் புதிதாக அரசில் தலைமை பொறுப்பேற்றுள்ள நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர்களுக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கடந்த 5ஆம் தேதி முதல் சிறுபான்மை மக்களான இந்துக்கள் வசிக்கும் 52 மாவட்டங்களில் 205 தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆயிரக்கணக்கான இந்து குடும்பங்கள் நிர்கதியாகி உள்ளனர். பல கோயில்கள் எரிக்கப்பட்டு பல பெண்கள் தாக்கப்பட்டதாகவும், முன்பு எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு வன்முறை சம்பவங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் என்று அவருக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அச்சத்தை போக்கவும் புதிதாக பொறுப்பேற்ற முகமது யூனுஸ் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தான் இரவு முழுவதும் எங்களுடைய வீடுகள், கோயில்களை பாதுகாத்து வருகிறோம் என்று சொல்லியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, மத நல்லிணக்கத்திற்காக அரசு இதை மீட்டெடுக்க வேண்டும். யாரும் இல்லாத நிலையில் வீட்டையோ கோயிலையோ விட்டு செல்ல முடிவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்துக்களில் பெரும்பாலும் வீதிக்கு இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். தலைநகரான டாக்கா மற்றும் 2வது பெரிய நகரான சிட்டகாங் மற்றும் தன்கையல் குடிகிராமம் பகுதியில் ஹிந்துஸ் ரைட்ஸ் லீவ் என்ற பதாகை ஏந்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பங்களாதேஷின் தலைநகரான டாக்காவில் ஷாபாக் என்று சாலைகள் சந்திக்கும் பகுதியில் இந்துக்கள் அங்கே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போராட்டங்களில் 7 லட்சம் சிறுபான்மை இந்துக்கள் பங்கு பெற்றதாக தெரிய வந்துள்ளது. பொதுவாகவே அவர்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அதாவது, வங்கதேச பாராளுமன்றத்தில் எம்பிக்களுக்காக 10% இடஒதுக்கீட்டை மைனாரிட்டிகளுக்கு ஒதுக்க வேண்டும். அதேபோல சிறுபான்மை அமைச்சகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். மைனாரிட்டிக்காக பாதுகாப்பு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மைனாரிட்டி இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று 4 கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த போராட்டங்களில் பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. சேவ் ஹிந்துஸ், ஏன் எங்கள் கோயில்கள், வீடுகளில் அவர்கள் தாக்கல் வேண்டும், எங்களுக்கு பதில் தேவை, வங்கதேசத்துவம் என்பது ஒவ்வொருக்கானது, எனவே இந்துக்களின் பாதுகாப்பை
உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். எங்கள் மீது தாக்கல் நடத்தும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வங்கதேசம் என்பது எங்களுடைய சொந்த நாடு. இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது என்றால் எங்களுக்கும் சுதந்திரம் இங்கே உண்டு. யாருக்கும் இல்லை என்றால் எங்களுக்கும் இல்லாமல் போய்விடுகிறது என்று அவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள். மேலும் நீங்கள் யார், நாங்கள் யார், எல்லாரும் பெங்காலிகள் என்று அவர்கள் கோஷம் எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றார்கள். அதேபோல வங்கதேசத்தில் புதிதாக தலைமை பொறுப்பேற்றுள்ள முகமது யூனுஸ் அவர்களும் மைனாரிட்டி இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துவது ஹீனியஸ், அதாவது மிகவும் கொடூரம் என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது இந்துக்களின் மீது தாக்கல் நடத்தாதீர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், தாக்கல் நடத்துவது மிகவும் கொடூரமானது, அவர்களும் இந்த நாட்டின் மக்கள் இல்லையா என்று அவர் முகமது யூனுஸ் அவர்கள் வலியுறுத்தி பேசியுள்ளார்கள். தேசத்தை பாதுகாத்த நீங்கள் சில குடும்பங்களையும் பாதுகாக்க முடியாதா? யாருக்கும் துன்பத்தை தராதீர்கள், அவர்கள் நமது தேசத்தின் சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் ஒன்றாக போராடினோம், ஒன்றாகவே சேர்ந்திருப்போம் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல இந்துக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளிலும் அங்குள்ள இந்துக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள தலைநகரான வாஷிங்டன் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக இந்துக்கள் பதாகை ஏந்தி இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். அமெரிக்க கொடியையும் வங்கதேசத்தின் தேசிய கொடியையும் ஏந்தி அங்கு நடத்திய போராட்டத்தில் ரிபப்ளிக் பார்ட்டியின் எம்பிக்களும் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து அனைவருக்கும் நீதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். ரிபப்ளிக்கன் பார்ட்டி எம்பிக்களான பேட் ஃபேலன் மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இது குறித்து அவர்கள் விளக்கமாக பேசியுள்ளார்கள். இதேபோல பிரிட்டனில் உள்ள லண்டன் பாராளுமன்றத்தின் முன்பும் ஹிந்து லீவ்ஸ் மேட்டர் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் கோயில்களை பாதுகாக்க வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வெளிநாடுகளிலும் இந்துக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்துள்ளது.